மருத்துவர் போல் நடித்து தமிழகத்தில் 11 மருத்துவமனைகளில் நகைகளை திருடிய கர்நாடக மாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண்களிடம் மருத்துவர் போல் நடித்து ஒருவர் நகைகளை திருடிச் செல்வதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனையடுத்து கோவை மாநகர ஆணையர் விஸ்வநாதனின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் கர்நாடக மாநிலம் ஹுப்ளி பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் அர்ஜுன் பரஸ்கெலி என்ற இளைஞர் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மும்பை அருகே நாசிக் பகுதியில் பதுங்கியிருந்த அந்த இளைஞரை கோவை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கோவை மட்டுமின்றி சென்னை, திருச்சி, வேலூர் என தமிழகத்தின் 11 பிரபல மருத்துவமனைகளில் நோயாளிகளிடம் திருடியது தெரியவந்தது. அவரிடம் இருந்து 120 சவர நகைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இந்த குற்றத்தை செஞ்ச உடனே திரும்பி ஃப்ளைட் பிடிச்சி சென்னை போய் அன்னைக்கே மும்பை போயிடுவார். எந்த வித தடயத்தையும் அவர் விட்டுட்டு போக மாட்டார். டிக்கெட் வாங்கிறது கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்குவார். செல்ஃபோன் பயன்படுத்த மாட்டார். அங்கேருந்து வரும்போது செல்ஃபோனை எடுத்துகிட்டு வர மாட்டார். அதே மாதிரி எந்த விதமான தடயமும் விட்டுட்டு போகாதபடி அவர் இத்தனை நாள் குற்றங்களை செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் கோவை மாநகர காவல்துறை ஒரு சிறந்த ஒரு புலன் விசாரணை செய்து இந்த குற்றவாளியை கைது செய்து இழந்த நகைகளை மீட்டிருக்கின்றனர்.